ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குருமா செய்யலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். வெள்ளை மூக்கடலை சின்ன சைஸு இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு, ரெடிமேடாக தான் வாங்கினது. இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் தான் விடணும் குக்கரில். அதே மாதிரி இதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம செய்யலாம். இந்த முழு பாசிப்பருப்பு ரொம்ப உடம்புக்கு சத்தானது. குக்கரில் வேக போட்டுடலாம். ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டிருக்கேன், கழுவி வச்சு. இப்போ இது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் இந்த வெங்காயமும் தக்காளி 2 பச்சை மிளகா, 2 தக்காளி 2 வெங்காயம் தான். நம்ம அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு வதக்கிடலாம். அதில் போட்டுறேன். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். கடாயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் 2-3 ஸ்பூனு அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் தான் போடுறேன். இது போடணும். பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கருப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. அப்புறம் காய் சேர்த்துக்கலாம். காய் இதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம அவிச்சு வச்சோம் இல்லையா, அது பாருங்கள், ஒரு விசில் இருக்கனால எல்லாம் அப்படியே முழுசாக இருக்குது. இதோட ஒரு போட்டால் இன்னும் நல்லா கொதித்து வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் காயோட. கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இதையே ஊற்றிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான் இது. 10 ஸ்பூனு சில்லி பவுடர் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். தூள் ஒரு 1/4 ஸ்பூனு பாருங்கள். கல் உப்பு இந்த அளவு போட்டுக்கலாம். பீன்ஸ் கேரட்லாம் போடுறதுனால அதனால் வேகட்டும். நம்ம கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் 2 சில்லு கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம இது கூடவே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம இதை அரைச்சி குருமாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், காயில் நல்லா வெந்துடுது, கரெக்டான பதத்தை வந்துச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், பயிரெலாம் தனியாக தெரியுது, காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். இந்த தேங்காயை நான் சோம்போட சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். குருமா ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி உடனே இந்த மாதிரி வாங்கிட்டு முளைச்சி விட்ட அந்த பயிர் வகையை வாங்கிட்டு இது மாதிரி நீங்கள் குருமா வைங்க, செமையாக இருக்கும். வச்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஊற்றின நடுப்பாடு நல்லா எண்ணெயெல்லாம் பிரித்து மேலே நல்லா இருக்கும், பதமாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்கு தூவிட்டு அருமையான குருமா ரெடி. இறக்கிட வேண்டியது தான். டேஸ்ட் பார்க்கலாமா? செம்மையாக இருக்குங்க, அருமை, வேறு லெவல். கறி குருமாவே தூக்குறது இருக்கு. பாருங்கள், அருமையான முளைச்சி வந்த பயிரில் போட்ட குருமா அருமை, சூப்பர். இப்போ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கூட்டு மாதிரியும் இருக்குது, குருமா மாதிரியும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.